அமைதியா இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஓகே, ரகுமதுல்லா தொடர்ந்து. அண்ணன் சொன்ன மாதிரி தினகரன் இதுல ஊத்த முடியுமா, தந்தியில ஊத்த முடியுமான்னு கேட்டாங்க. இவங்க தினகரன் அலுவலகத்தையே கொளுத்துற கூட்டம் தான் இந்த கூட்டம் என்று சொன்னா, இப்போ வந்து இந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நடந்த இந்த மனித உரிமைக்கு எதிரான இந்த செயலோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் மன்னிக்கணும், மும்பையை தலைமுறையாக கொண்ட டிக்கி என்கின்ற நிறுவனம் தமிழக அரசு கிட்ட வந்து கழிவுநீருக்கு ஒப்பந்தம் போடுது. சரி, இது 230 வண்டி மொத்தம் 230. அந்த வண்டியோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 6000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வண்டி வந்து 65 லட்சம் ரூபாய். 50% மானியம் தமிழக அரசு கொடுத்தது. இதுக்கு ஒரு தனியார் நிறுவனம், டிக்கி என்பது ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு 50% மானியம், பயனாளிகளுக்கு 50%. அதுல முன்னுரிமை யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனித துப்புரவு தொழிலாளர்கள் இறந்தவங்க, விவசாயி தாக்கி இறங்குறாங்க தெரியுமா, மனிதனை அகற்றும் போது இறந்தாங்க தெரியுமா, அவங்களுடைய வாரிசுதாரருக்கு முன்னுரிமை கொடுக்குது. அதுவே வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது. ஆனா இதுல பயனாளிகள் மொத்தம் 230 பேர்ல 87 பேர் உண்மையான பயனாளிகள். மீதம் உள்ளவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தலைவருடைய செல்வ பிறந்தகை இருக்காருல்ல, அவருக்கு ரைட் லெப்ட், அவருக்கு வேண்டப்பட்டவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அவர் சொந்த ஊருக்காரங்க அப்படின்ற அடிப்படையில இந்த வரம்பு கோட்டுக்கு கீழே இருக்கணும்னு சொல்றது தெரியுமா. அதுல யார் யார் வராங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர்கள் வராங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் வராரு, முன்னாள் விசிகாவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் வராரு, பி.கே. செல்வன் என்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகி வராரு, நேற்று தாக்குதலுக்கு உள்ள அடிச்ச அந்த புத்தநேசன் என்கின்ற அவருடைய மருமகன் வராங்க, விடுகை சவுந்தர் என்கின்ற அவர் பேர்ல மட்டும் ஒரு 6 வண்டி ரெடியா இருக்கு. முத்தநேசன் பேர்ல 12 வண்டி கொடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த வண்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க? பணிக்கு தானே, வேலைக்கு தானே? வேலைக்கு தான் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குல்ல, ஒரு ஏழ்மையான இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். வரம்பு கோட்டு கீழே இருக்கவங்க அரசு கொடுக்குது. இது வந்து ஒரு ஊழல வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால